வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, புரோட்டா, புலாவ், பிரியாணி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வதக்கி விட்டுருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 3 சின்ன சைஸில் ஏலக்காய், சிறுதுண்டு பட்டை, 4-5 கிராம்பு. இப்போ எண்ணெயில் மசாலா பொருள் எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 4 பெரிய பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாங்க. 5 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் மேலே இந்த மாதிரி ஒரு 4 பக்கம் கீறி போட்டுக்கிட்டா குழம்புல வேகும்போது உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கும். இப்போ நல்லா சூடாரிச்சுங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியல் கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே 10-15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இது சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அரைச்ச வெங்காய தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனால லேசாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டாலே போதுங்க. இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கி விடும்போது தெரிக்கிங்க, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா கொதித்து வரட்டும். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அப்போ தான் முட்டையில் நல்லா மசாலாவெல்லாம் இறங்கும். இப்போ குழம்பு கொதிக்கிறது இல்லைங்க. ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். உடச்ச முட்டை ஒன்று ஊற்றிட்டு வேக வச்ச முட்டை கூட சேர்த்திக்கும் போது நல்லா இருக்குங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கும்போது உள்ளே ஊற்றின முட்டையும் வெந்து இந்த குழம்பு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். பாருங்கள். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விடும்போது உடச்சி ஊற்றின முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கும். 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. முட்டையெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை கலந்துட்டு இறக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் முட்டை குழம்பு செய்துட்டேங்க. இந்த மாதிரி முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.